இந்த வெறி பிடித்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் உண்மை. இப்போ உதாரணத்துக்கு திமுகவுடைய மாநாடு நடக்குது, இதே மாதிரி பல லட்சம் பேர் வர்றாங்க அப்படின்னா இப்போ ஸ்டாலின் விரலை காட்டினா எல்லாரும் உட்காந்துருவாங்களா? நீங்க அவர் 500 ரூபாவும் குவாட்டரும் பிரியாணியும் கொடுத்து வர்றீங்க, உங்க சொல் பேச்சு கேட்கலன்னா போகும்போது அவன் காசு தர மாட்டான், அதனால அவங்க சொல்றதை கேட்கணுங்கிற அந்த எண்ணத்தில் அவங்க ஒரு கட்டுப்பட்டவர்களா அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஆனா தாவேகா மாநாட்டுக்கு வந்தவங்க 500 ரூபாய்க்காகவும் வரல, பிரியாணிக்காகவும் வரல, குவாட்டருக்காகவும் வரல, அவங்க விஜய்க்காக வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல தாவேகா போன்ற சினிமா நடிகர்கள் தொடங்குகிற கட்சியில இருப்பவர்கள் கொள்கை சார்ந்தெல்லாம் அந்த கட்சியில இருக்க மாட்டாங்க. ஒரு தனி மனிதனை தான் அவங்களுடைய ஹீரோ, அவரை பார்க்கணும், அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நமக்கு வேதம்ட்டு அந்த அடிப்படையில் அந்த இயக்கத்துக்குள்ள வர்றவங்க தான். அதனால இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதெல்லாம் இருக்கும், இவர் உட்காருனா உட்காருவாங்க, நில்லுனா நிற்பாங்க, அதெல்லாம் அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. அது வந்து ஒரு வெறி பிடித்த கூட்டம், அவ்வளவுதான். அவங்களுடைய செயல்பாடு நடவடிக்கை அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கும். அதனால இதை இவங்க இப்படி இருப்பதாலேயே விஜய் பேச்சை இவங்க கேட்கறது இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. சொல்ல போனா விஜயகாந்த் கட்சியிலும் கூட இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள்லாம் நடந்திருக்கு.